everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சாப்டர் 3 ஓட ஒவ்வொரு டென்ஸையும் அதாவது 12 டென்ஸையும் தனித்தனியான வீடியோல பார்த்துட்டதுனால இன்னைக்கு எல்லா டென்ஸையும் ஒரே டேபிள்ல சும்மா ஒரு கம்பேரிஷன் மாதிரியோ இல்ல ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் மாதிரியோ இல்ல ஒரு அவுட்லைன் மாதிரியோ இல்ல ஒரு ட்ரிக் மாதிரியோ எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு டேபிள்ல 12 டென்ஸையும் பார்க்க போறோம். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேசும்பொழுதும் எழுதும்பொழுதும் ஃபார்முலால எந்த தப்பு பண்ண மாட்டீங்க. அதே போல எந்த சூழ்நிலைக்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறதுலையும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. ஸோ தட் உங்களோட லேர்னிங் கம்ப்ளீட் ஆகும். எதுல? டென்சஸ்ல. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்க மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே சோ சிம்பிள் பிரசன்ட், present continuous, present perfect continuous. so பேசிக்கா present இங்க, past இங்க, future அங்க, இந்த tense types அதாவது simple, continuous, perfect continuous இந்த நாலும் இங்க இருக்கு. சரிங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் சிம்பிள் present நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு ட்ரூத் இல்லனா ஹாபிட், அதாவது ஒரு உண்மையா சொல்றதுக்கோ இல்ல ஒரு ஹாபிட்டை பத்தி பேசுறதுக்கோ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாவே இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணணும் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகுமோங்கிறதுக்காக ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் பிளஸ் V1. இதுல இன்னொரு ஃபார்மேட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சப்ஜெக்ட் பிளஸ் do or does plus V1 யூஸ் பண்ற இடங்களும் இருக்கு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது எங்க யூஸ் பண்ணுவோம்? அத கண்டிப்பா அது நடந்துச்சுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே அதே போல சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் verb யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். எது சிங்குலர் சப்ஜெக்ட்? he she it, he she it சிங்குலர். அதே போல they we and you plural. I வந்து எக்ஸெப்ஷன். இது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ரைட்? ஓகே சோ இப்ப சடனா இதை பார்த்துட்டு உடனே இந்த டென்ஸ் நினைச்சுக்காதீங்க, நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சப்ஜெக்ட்ஸ்க்காக. சரிங்களா? ஓகே அடுத்து பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன பாஸ்ட்? சிம்பிள் பாஸ்ட். அதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் V2 பிளஸ் O. இன்கேஸ் நம்ம V1 யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் did பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். இதுவுமே சேம், அந்த இம்பார்ட்டன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே சிம்பிள் ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் ஆக்ஷன், ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றது. சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே அடுத்தது present continuous tenseனா ongoing action. ongoingனா என்ன? இப்ப நடந்து கொண்டிருக்கும் விஷயம், நடந்து கொண்டிருக்கும் செயல். சப்ஜெக்ட் பிளஸ் is, am, are, இதுல ஏதோ ஒன்னு. is சிங்குலர், am வந்து ஐக்கு வரும், are ப்ளூரல். ஓகே பிளஸ் V1 ing பிளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளஸ் B ஃபார்ம் verb, அதாவது ஈஸோ ஆமோ ஆரோ மூணுல ஏதோ ஒன்னு பிளஸ் V1 ing பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்ப நடந்து கொண்டிருக்கும் விஷயம். அதுவே happening in the past, பாஸ்ட்ல ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம past continuous tense யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் was இல்லனா were பிளஸ் V1 ing பிளஸ் O. was சிங்குலருக்கு, were ப்ளூரலுக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும், will be happening in the future அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் பிளஸ் will be பிளஸ் V1 ing பிளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பிளஸ் will be பிளஸ் V1 ing பிளஸ் ஆப்ஜெக்ட். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த கண்டினியூட்டி சொல்றதுக்காக. அடுத்தது present perfect tense எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் எப்போ? பாஸ்ட்ல. எஃபெக்ட் ட்ரூ till now, இப்ப வரைக்குமே அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து உண்மை, ரிசல்ட் வந்து உண்மை. நான் வந்து 2016ல காலேஜ் படிச்சு முடிச்சிருந்தாலும் அந்த 4 வருஷம் நான் படிச்ச டிகிரி வந்து என்னோடது, இப்ப வரைக்கும் என்னோட டிகிரி நான் சொல்லிக்கலாம். ஐ ஓன் இட், அது ட்ரூ. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம present perfect tense யூஸ் பண்ணுவோம். அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் has or have பிளஸ் V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். has வந்து சிங்குலருக்கு, have வந்து ப்ளூரலுக்கு.
ஓகேங்களா? அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது completed action before another action. பாஸ்ட்ல இன்னொரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல இன்னொரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். சேம் விஷயம் ஃபியூச்சர்ல future action completed, like future completed action before another action or particular time. ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடியோ இல்ல இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடியோ ஃபியூச்சர்ல நடந்து முடிஞ்சிரும் இல்ல நடக்கும் அப்படின்னு சொல்ற அந்த செயலை பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் will have பிளஸ் V3 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? கடைசியா நம்மளோட பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம்னா present perfect continuousனா started in the past and continued, still continues, அதாவது பாஸ்ட் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது, கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது subject plus has or have been plus V1 ing plus object. Subject plus has or have been plus V1 ing plus object. அதுவே past perfect continuous பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் இல்ல பாஸ்ட்ல ஒரு இன்னொரு டைமுக்கு முன்னாடியோ இல்ல இன்னொரு செயலுக்கு முன்னாடியோ நடந்து கொண்டே இருந்தது, இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு, அதாவது கண்டினியூ ஆகி கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம past perfect continuous யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலானா subject plus had been plus V1 ing plus object. சேம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைமோ இல்ல இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும், ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். subject plus will have been plus V1 ing plus object. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் இந்த டேபிள் நல்லா பாருங்க, ஃபார்முலாஸ் பாருங்க, எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் ரீசன் பாருங்க, சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, மறந்தும் போக மாட்டீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, சோ தட் டென்ஸ்ல இனிமே நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வர வேண்டாம். ஒரே ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வரும், அதோட 10th சாப்டர் முடிஞ்சிரும். சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. Thank you.